லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். வாஸ்துப்படி வடக்க பார்த்து நார்த் ஃபேஸிங் 2 வரைபடங்கள் 2 அளவுகளில் குளிர்பொருத்தத்துடன் கூடிய அருமையான வரைபடம். இந்த வரைபடம் பார்த்துட்டு அப்படியே சித்திரை 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதே பிளானில் வாஸ்துப்படி வீடு கட்டலாமா அப்படின்றதையும் ஃபைனல் பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரி நாங்கள் கட்ட போகிறோம் சார், எங்ககிட்ட பிளான் இருக்குது, நீங்கள் அப்டேட் பண்ணி கொடுங்க, திருத்தம் பண்ணி கொடுங்க, குழிப்பொருத்தம் பாருங்கள், ஜாதகம் பார்த்து சரியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்றதையும் செஞ்சுக்கலாம். இல்லை புதுசாகவும் வரைபடம் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த வரைபடத்தை பார்ப்போம். 28 நார்த்து ஃபேஸிங். நார்த்துங்கிறது வடக்க பார்த்தது. இந்த நார்த்துன்னா அப்போ ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு. இந்த நியூஸுங்கிறது நியூஸ் பேப்பருங்கிறோம் இல்லையா, நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து இந்த 4 பக்கமும் வருகின்ற பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு, அதாவது பாஸ்ட்டு அண்டு ப்ரெசண்ட்டு பிபி ஈவெண்ட்டு என்ன நிகழ்வு ரிப்போர்ட் பண்ணுறது, இதுதான் இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற தகவல் தான் உங்களுக்கு இதற்குண்டான விளக்கம். இப்போது நார்த்துங்கிறது நார்த்து மெரிடியன், நம்ம காந்த சக்தி இருக்கிறது, அதனால தான் இந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் ஈஸ்டில் எப்படி தண்ணி இருக்கும்னாக்கா 31.5, அதாவது இந்த பூமியானது 23.5 டிகிரி நார்த் ஈஸ்ட் சாய்வாக சுழன்று கொண்டே இருக்கு. ஸோ அதனால் ஈசான மொழியில் நீர் இருக்கும் சார், நாங்கள் வாட்டர் டிவைன் பண்ணோம், தண்ணி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ சரியான நாளில் போர் போட்டோமேனால் நிச்சயமாக அங்கே தண்ணீர் இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல ரத்தம் இல்லாமையும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அது மாதிரி இந்த பூமியில் கீழே ஈரப்பதம் இல்லாமல் அங்கே வாழவே முடியாது. பாலைவனத்தில் போய் வாழ முடியுமா? அது மாதிரி தான் தண்ணி இல்லாத இடத்துல உங்களால் வாழ முடியாது. அப்போ போர் போட்ட தண்ணி வரலைன்னா அந்த பூமி பாலைவனம். அப்போ பூமியில் தண்ணி இருக்குது, அதுக்காக கன்னி மூலையில் போர் போட்டால் தண்ணி வரும், தவறு. இந்த மூலையில் போர் போட்டு தண்ணி எடுத்தோம்னா அதனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு கெட்டு போயிடும். இப்போ இதில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு இவை 3ம் ஈசான மூலையிலையும், செப்டிக் டேங்கு வாயு மூலையிலையும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாடணும். இந்த 5G ஃபார்முலா தான் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல். எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் இது பொருந்தும். நிறைய ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறேன், அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் நண்பர்களுடைய ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்கள தான் நான் பண்ண சொன்னோன்னு சொல்லி பண்ணாமல். சீரியல் பார்க்குற நேரத்துக்கு கொஞ்ச நேரம் இதை பார்த்துக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், உதவியாக இருக்கும். வெராண்டா, கிரில் டோரு, மெயின் டோரு, ஹால் 16:45க்கு 9:45. ஸோ கிச்சனு அக்னி மூலையில் கொசினி மூலைன்னு சொல்லுவாள், எரி மூலைன்னு சொல்லுவாள். ஈசான மூலையில் பூஜை அறை. நிறைய அன்பர்கள் இதை தவறாக சொல்லிகிட்ருக்கா. ஈசான மூலையில் கண்டிப்பாக பூஜை அறை இருக்கக்கூடாது, கன்னி மூலையில் அங்கேயும் இருக்கக்கூடாது, அக்னிலையும் வாயு மூலையும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில நிபுணர்கள் சொல்கிறத நானே கேட்டிருக்கிறேன். தயவு செய்து அதெல்லாம் தவறு. ஈசான மூலையில், கன்னி மூலையில் மட்டுமே தெய்வ சக்திகள் ஈசான மூலை வழியாக கன்னி மூலையில் தாங்கும். கன்னி மூலை இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும், ஈசான மூலையில் வச்சுக்கணும். அக்னி மூலையிலையும் வாயு மூலையிலையும் வாயு, செப்டி டேங்க், கழிவு, டாய்லெட், பாத்ரூம் இது இருக்கணும். அக்னி மூலையில் சுக்கிரனுக்கு உண்டான பாகம். ஸோ அந்த பாகத்தில் கொண்டு போய் நம்ம இந்த கிச்சன் தவிர வேறு எதுவும் வைக்கக்கூடாது. ஈசன் பாகத்தில் எம்பெருமான் சிரசு பகுதியில் பூஜை அறை வைப்பது சிறப்பு. ஹாலு, கிச்சனு. கன்னி மூலையில் 16க்கு 9:45 பெட்ரூம், கட்டில். இந்த இடத்துல பீரோ வைத்தோமே ஆனால் கத்தையாக பணம் சேரும். கரிசி என்ற மிஷின் இங்கே வச்சுக்கோம். ஸோ இந்த பெட்ரூமு, அப்புறம் இங்கே ஒரு வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், நடுவில் டாய்லெட்டு, 2க்கும் நடுவில் ஒரு டாய்லெட்டை கொடுத்துருக்கோம். கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசிக்காரர்களுக்கு யோகம். 5/14/23 பிறந்தவர்களுக்கு யோகம். இது 99 குழி சிம்ம மனை, வயது 73 ஆண்டுகள். இப்போ இந்த பிளான் பார்த்துருக்கோமா? இப்போ இந்த பிளானை பார்ப்போம். இதே அளவு தான் வெளியளவு. 22.25க்கு 29.25 81 குழி. ஸோ கருடமனை, வயது 87 ஆண்டுகள். இந்த கட்டடம் 87 ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக உங்களை வாழ வைக்கும், வரவேற்கும், உயர்த்தும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். நிறைய அன்பர்கள் நான் இந்த இடத்த வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வாங்கவே முடியாது. இடம்தான் உங்களை வாங்கும், வாழ வைக்கும், உயர்த்தும், வரவேற்கும். ஸோ அந்த இடத்துல சரியாக போர் போட்டு மழைநீர் சேகரிப்பு சம்பு இந்த ஈசானத்தில் அமைச்சு, வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைச்சு, கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் அமைச்சா போதும். இந்த பூமி சந்தோஷப்படும். யாராச்சும் ஒரு உணவு வீட்டுக்கு நீங்கள் பாசமாக அன்பை பேசுகிற ஆளாக இருந்தீங்கன்னா அவங்க
நீங்கள் வீட்டுக்கு போனாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பூமியில், செவ்வாய் பகவானுக்கு உண்டான பூமியில் நீங்கள் சரியாக இந்த 5Gயை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த பூமி உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து பூமி. இந்த செவ்வாய் தசை நடந்து ராகு தசை அப்புறம் வரும். ராகு போர் கொடுப்பார் இல்லை. பூமி சரியாக இருந்துச்சுன்னா ராகுவை கூப்பிட்டு இவனை கொடுன்னு சொல்லுவார். தயவுசெய்து சரியாக வாஸ்துபடி வீடை அமைங்க. அமைச்சிருக்கீங்க, நாங்கள் பிளான் போட்டிருக்கோம் சார்னா கீழே இருக்கிற நம்பர் அனுப்பி வைங்க. இல்லை நாங்கள் பிளானே புதுசாக போடணும்னாக்கா எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அட்சய திருதியைக்கு பிளானை வாங்கிக்கோங்க. வெராண்டா பெரிய ஹாலு போதுமான அளவுக்கு இருக்குது. கிச்சனு 2 பெட்ரூம் சிறுக கட்டி பெருக வால் 22 காலுக்கு 29 கால் 650 சதுரடி தான் வரும். 2 டாய்லெட்டு 2 பெட்ரூம் 1 கிச்சனு 1 ஹாலு 1 வெராண்டா. பெரிய காரை நிறுத்துறதுக்கு 10 அடி இனோவா காரை 2 நிறுத்திடலாம். ஏன்னா 10க்கு 33 இடம் விட்டுருக்கோம். இங்கே ஒரு காரு இங்கே ஒரு ஃபார்ச்சுனர் நிறுத்திக்க வேண்டியதான். இதன்படி கடகராசி விருச்சிக ராசி மீனராசிக்காரங்க கட்டிக்கலாம். மீனராசியிலேருந்து 2ல் குரு போயிடுறாரு. இப்போது நலமாக இருப்பீர்கள். 5/14/23 பிறந்தவர்களுக்கும் யோகம். இது என்ன கோயில் சொல்லு. இப்போ இந்த 2 பிளான் பார்த்துருக்குறோம். 2மே அருமையானது. வடக்கு பார்த்தது இந்த படி வெளியிலேருந்து ஏறி போகிற அமைப்பு. இது படி உள்ளுக்குள்ளேருந்து ஏறி போகிற அமைப்பு. உள்ளுக்குள்ளேனாக்கா இந்த மெயின் டோருக்கு வெளியிலேருந்து ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு. ஜன்னல்கள் எல்லாமே 2 ஜன்னல் கொடுத்துருக்குறோம். இதுலேயும் அதே மாதிரி 2 ஜன்னல் கொடுத்துருக்குறோம். நல்ல பெஸ்ட்டு பிளானுங்க. இதன்படி வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழலாம். தேவைப்படுறவங்க பிளான் வேணும்னு நினைக்கிறவங்க 99521 66706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். இது சென்னையிலேருந்து ஒருத்தவங்க அன்பர் கேட்டாங்க. அவங்களுக்காகவே போடப்பட்ட அருமையான வரைபடம். ஸோ பெஸ்ட்டு பிளான் இதன்படி அப்படியே செயல்படலாம். இப்போ எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் பார்ப்போம். இந்த வடக்கு பார்த்து வீடு கட்டுறவங்களுக்கு, வீடு நீங்கள் இருக்கிறவங்க வீடு தவறாக இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடையணும், நாங்கள் இப்போ வந்து ஒரு 10C வச்சுருக்கோம், இல்லை 10L வச்சுருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் காசு பணம் நிறைய போடணும், எக்கச்சக்கமான ஆரோக்கியம் வரணும், நாங்கள் வந்து எப்போவுமே வந்து எக்ஸசைஸே பண்ண முடியல, நல்லா பண்ணணும், ஸோ ஆரோக்கியத்தை தேடி ஓடிட்டுருக்கோம்னா 2 கோயில் சொல்கிறேன். வடக்க பார்த்த வீட்டுக்காரங்களுக்கு புதனுடையது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஈஸியாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு புதன் கஷேத்திரம். ஸோ வடக்க பார்த்த வீடு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து புதன் கஷேத்திரமாகிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வருகின்ற 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா ஆரம்பிக்குது. அன்றைக்கி எம்பெருமான் சிவபெருமான் மீனாட்சியோட வெளியே விதிவலம் வருவார். மதுரையில் மட்டும்தான் வாழ்ந்திருக்கார், வேறு எந்த இடத்துலையும் காட்சி தான் கொடுத்துருக்கிறார். அதனால் ஒரு முறை மதுரை மண்ணுக்கு நாங்கள் மதுரையே வரல சாமி, வாங்க இந்த திருவிழாவுக்கு வாங்க, வடக்கு வாசலை வச்சு கட்ட போகிறோம், வடக்கு வாசலில் நாங்கள் வசிச்சிட்ருக்குறோன்னா ஒரு முறை இந்த திருவிழாவுக்கு வந்த மணிக்கு ஆயிரும், சாமியை பார்த்த மணி ஆயிரும், மதுரை மிதித்த மாதிரி ஆயிரும், கோயிலுக்கு போன மாதிரி. திருவெண்காடு இன்னொரு கோவில் சொல்லியிருக்கிறேன். திருவெண்காடு புதன் கஷேத்திரம். புதன்கிழமை அன்னைக்கு சென்று புதன் பகவானுக்கு பச்சை வேஷ்டி சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வடக்கு வாசல் கட்டுறது வடக்கு வாசல் மாற்றத்திற்கு உண்டான அமைப்பை கொடுக்கும். வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.